பொருளாதார ரீதியாக மகளிரை மேம்படுத்த புதிய திட்டம் அறிமுகம். தகுதியானோர் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய மற்றும் கீழ்கண்ட பிரிவு மகளிர் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. சமூகத்தில் பின்தங்கியுள்ள பிரிவினரான கைம்பெண்கள், ஆதரவற்றோர், கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், பொருளாதார ரீதியாக அவர்களை வலுப்படுத்தவும் ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசின் சமூக நலத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. 2025-26 நிதியாண்டில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேம்பட்ட மதிப்புள்ள மாவு அரைக்கும் இயந்திரங்கள் வாங்கும் போது மொத்த விலையில் 50% அல்லது அதிகபட்சமாக 5,000 மானிய தொகையாக வழங்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் கைம்பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்பும் தகுதியுள்ள மகளிர் கீழ்கண்ட சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும். அதன் விதிமுறைகள் பின்வருமாறு: தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டிருக்க வேண்டும். பிறப்பிடச் சான்று. 25 வயதுக்கு மேல் இருத்தல் வேண்டும். பிறந்த தேதிக்கான சான்று. திட்டத்தில் முன்னுரிமை பெற வேண்டுமானால் கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் என்பதற்கான சான்று சமர்ப்பிக்க வேண்டும். ஆண்டு வரும் ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 1,00,000. ஆண்டு வருமான வரம்பு ரூபாய் 1.20 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வருமான சான்று வட்டாட்சியரிடமிருந்து பெறுதல் வேண்டும். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்களை ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதிக்குள் திருச்சி மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். உரிய காலத்திற்குள் பெறப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகுதியுள்ள பயனாளிகள் அரசால் நியமிக்கப்பட்ட தேர்வு குழுவால் தேர்வு செய்யப்படுவார்கள். இதர விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்த தகவலை திருச்சி மாவட்ட கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார்.